பார்த்து நாங்கள் ஏன் பயப்பட வேண்டும் என திருச்சியில் அமைச்சர் KN நேரு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்துள்ளார். திருச்சி சோமரசம்பேட்டையில் 30 லட்சம் மதிப்பீட்டில் சித்த மருத்துவ கட்டடத்திற்கான பூமி பூஜை இன்று நடைபெற்றது. நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் KN நேரு பங்கேற்று அடிக்கல் நாட்டி பணிகளை தொடக்கி வைத்தார். இந்த நிகழ்வில் மாவட்ட ஆட்சியர் சரவணன், ஸ்ரீரங்கம் சட்டமன்ற உறுப்பினர் பழனியாண்டி உள்ளிட்ட சித்த மருத்துவர்கள் பலர் கலந்து கொண்டிருந்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் KN நேரு, ஏற்கனவே செயல்பட்டுக் கொண்டிருந்த சித்த மருத்துவமனை 30 லட்சம் மதிப்பீட்டில் விரிவாக்கம் செய்வதற்காக அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது. கரூர் சம்பவத்திற்கு திமுக தான் பொறுப்பேற்க வேண்டும் என எடப்பாடி கூறியது என்ற கேள்விக்கு அவர் வேறு என்ன சொல்ல முடியும், செய்ய முடியும்? நேற்று முதலமைச்சர் கூறியதை கேட்டீர்களா? தமிழகத்தில் பல்வேறு பிரச்சனைகள் நடைபெற்று வருகிறது. வெள்ளம் வந்தது, அதற்கூட பணம் வழங்கவில்லை. அப்போது கூட வராத பாஜக எம்பிக்கள் குழு உடனடியாக இந்த நிகழ்வுக்கு வருவதற்கு காரணம் என்ன என்றும் முதல்வர் கேள்வி எழுப்பியுள்ளார். அது மட்டுமின்றி பாஜக கூட்டணியில் அதிமுகவும் இருப்பதால் அதுபோன்றுதான் பேசுவார். மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள், மக்கள் புரிந்து கொண்டுள்ளார்கள். நீதிமன்றத்தில் கூறியதுதான் உண்மை நிலைமை. கரூர் துயர சம்பவம் குறித்து உயர்நீதிமன்றம் சரியாகத்தான் சொல்லியிருக்கிறது. விஜய் நேரில் வந்து பார்க்கவில்லை என பத்திரிகை மற்றும் ஊடகங்கள் கூறுகிறது. விஜய் கூட்டத்திற்கு அனுமதி வாங்கியவர்கள் மற்றும் ஒருங்கிணைப்பாளர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நீதிமன்றம் அக்கட்சி பற்றி கூறி இருக்கிற நிலையில் அவர்களை பார்த்து நாங்கள் ஏன் பயப்பட வேண்டும்? பயந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? எது வந்தாலும் நாங்கள் சந்திப்போம் என தெரிவித்தார். ओम एवं शाजादिराजाय प्रसन्न साहिने नमोऽयं वैसुरणाय कुर्मगे क्षमेगा महान् गामघामाय नित्यं गामे स्रो वैसुरणो राजकुबेराय वैसुरणाय महाराजाय नमः तत्पुरुषाय विद्महे भूमिबालाय धीमहि திருச்சியில் சோமரசம்பேட்டையில் மிக சிறப்பாக ஏற்கனவே செயல்பட்டு கொண்ட மருத்துவமனை மேலும் விரிவாக்கம் செய்து அதிக வசதிகளோடு 30 லட்சம் ரூபாயில் ஒரு கட்டடம் கட்டுகிறாங்க. அதுக்கு அடிக்கல் நாட்டினாங்க. சார், கரூர் சம்பவத்துக்கு திமுக அரசு தான் பொறுப்பேற்கணும்னு எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? அதாவது பாவம் ஏங்க, அதாவது வேறு என்ன சொல்லுவார் அவரால் வேறு என்ன செய்ய முடியும்? அவங்கெல்லாம் பூரா ஒன்று சேர்ந்து நேற்று முதலமைச்சர் பேசுனதை கேட்டிங்களா? இந்த தமிழ்நாட்டில் என்னவோ பிரச்சனைலாம் நடந்திருக்கு. வெள்ளம் வந்திருக்கு, பணம் வரல. அதுக்கெல்லாம் வராத பிஜேபி பாராளுமன்ற குழு வந்து உடனடியாக இது வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி அவர் தலைவர் முதலமைச்சரை பேசினார். முதலமைச்சர் பேசுனதோடு மட்டும் இல்லை, அவங்களோட கூட்டணியில் இருக்கிறாங்க. அதனால் அவங்க அந்த லைனில் தான் பேசுவாங்க. ஆனால் மக்கள் தெளிவாக இருக்காங்க, மக்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. நேற்று நீதிமன்றத்தில் சிறப்பாக சொல்லியிருக்கிறாங்க. நீதிமன்றத்தில் அதுதான் உண்மை நிலைமை. வேறு என்ன செய்ய? மனிதனால் உருவாக்கப்பட்ட பேரழிவுன்னு உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு. தலைமைத்துவம் பண்பே அவங்க சொல்லியிருக்காங்க. உயர்நீதிமன்றம் போய் மக்களை சந்திக்கல, பொறுப்பேற்கல. எப்படி பார்க்குறீங்க? அவர் உயர்நீதிமன்றம் சரியாக தான் சொல்லியிருக்காங்க. அதான் சொல்லியிருக்காங்க. ஏன் அவங்க தான் போய் பார்க்கல. அவர் இன்றைக்கி எல்லா பத்திரிகையிலும் கூட அப்படி தான் சொல்லியிருக்காங்க. ஏன்டா நான் என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்க? ஏதாவது ஏட்டிக்கு போட்டியாக சொல்லணும். வழக்கு பதிவு செய்ய விஜய் மேலே வழக்கு பதிவு செய்யவே இல்லை. அவங்க யார் அனுமதி வாங்கினாங்களோ அவங்க பேரில் போட்டாங்க. யார் ஆர்கனைஸ் பண்ணாங்களோ அவங்க பேரில் போட்டிருக்காங்க. வழக்கெல்லாம் போட்டிருக்காங்க. என்னை அட்லே அவரையும் போட்டிருக்குறாங்க எல்லா இடத்துலையும். நாங்கள் ஏன் பயப்படணும்? உண்மையாக நான் நீதிமன்றமே சொல்லியிருக்கேன். நாங்கள் எதுக்கு பயப்படணும்? நான் எதுக்கு பயப்படணும்? அவங்கள பார்த்து என்ன விஷயம்? நாங்கள் என்ன பயந்து என்ன பண்ண போகிறோம்? சார், எது வந்தாலும் சந்திப்போம் சார். வணக்கம்.